உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். திமுக கூட்டணியில் 28 இடங்கள் ஒதுக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியிலும் இன்னும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை. காங்கிரஸில் வேட்பாளர்களை அறிவிக்காததன் பின்னணியில் அக்கட்சி நிர்வாகிகளின் மாறுபட்ட கருத்து உள்ளதா என்பது குறித்த விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், வணக்கம் ரமேஷ், நீங்க விவரங்களை பதிவு பண்ணலாம். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அடுத்தடுத்து வேட்பு மனுக்களை தாக்கல் செய்து வரக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சி தரப்பிலிருந்து இப்போது வரைக்கும் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கவில்லை. காங்கிரசின் வேட்பாளர்கள் அறிவிப்பு எப்போது வெளியாகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் அரசியல் வட்டாரத்தில் அதிகரிச்சிருக்கிறத பார்க்க முடிகிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. கடந்த முறை 25 இடங்களில் போட்டியிட்டு 18 இடங்களில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி இந்த முறை கடந்த முறை வெற்றி பெற்ற 16 தொகுதிகளை மீண்டும் வாங்கியிருக்கிறாங்க. தென்காசி, விருதாச்சலம் தொகுதி மட்டும் காங்கிரசுக்கு கிடைக்கல. புதிதாக சில தொகுதிகளும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில் ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய அனைவருமே மீண்டும் வாய்ப்பு கேட்டு காங்கிரஸ் தலைமை கிட்ட தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. புதிதாக நிறைய பேர் எங்களுக்கு தலைமை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமையிடமும் டெல்லி காங்கிரஸ் தலைமையிடமும் தொடர்ந்து ஒரு கோரிக்கை வலியுறுத்தல முன் வச்சிட்டு இருக்கிறதுனால காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் பட்டியலை தேர்வு செய்வது சம்பந்தமா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளும் டெல்லியிலும் அடுத்தடுத்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதை பார்க்க முடிகிறது. நேற்றைய தினம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தியிருந்தார். இந்த ஆலோசனையில் ஒவ்வொரு தொகுதியிலேயுமே 3 பேருடைய பெயர் இறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த மொத்தமாக 28 தொகுதிகளிலையும் ஒரு தொகுதிக்கு தலா 3 பேர் அப்படிங்கிற பெயர் பட்டியலை டெல்லி தலைமைக்கு அனுப்பி வைத்திருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் உயர்மட்ட தேர்தல் ஆலோசனை குழு கூட்டம் இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் பட்டியல் இறுதியாகும் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஓரிரு நாட்களில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு காங்கிரஸ் வட்டாரத்தில் தகவல் தெரிவிக்கப்படுது. மற்றொரு பக்கம் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார். உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார். காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய தொகுதியிலேயுமே பிரச்சாரம் செய்யறதுனால காங்கிரஸ் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படாததுனால அந்த இடத்துல திமுக கூட்டணிக்கு ஆதரவாக வாக்கு கேட்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதனால விரைந்து காங்கிரஸ் வேட்பாளரை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய இறுதி நாட்களில் கூட வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சதை நம்ம பார்த்திருக்கோம். இந்த முறை அவங்க எந்த மாதிரியான முடிவை எடுக்க போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு. காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே சில எதிர்குரல்கள் வர்றதையும் பார்க்க முடிகிறது. திமுக கிட்ட தொகுதிகளை கேட்டு பெறுறதுலையும் சரி, காங்கிரஸ் வேட்பாளர்களை தேர்வு செய்ததிலையும் வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னு காங்கிரஸ் கட்சியின் சில முக்கியமான நிர்வாகிகள் சில எதிர்ப்பு குரலை கொடுத்து வரக்கூடிய நிலையில் இன்றைக்கு டெல்லியில் தமிழக வேட்பாளர்களை தேர்வு செய்வது குறித்து ஒரு முக்கிய ஆலோசனை நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனைக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் பட்டியல் இன்றோ அல்லது வரக்கூடிய ஓரிரு நாட்களுக்குள்ள வெளியாகும் அப்படிங்கிற தகவல் தான் கிடைக்கப்பட்டிருக்கு. உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.